ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் இளவரசி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் எனக்கு கொடுங்க. உங்களை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் போக போக இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டெயினாக நான் நிறையா வீடியோஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்ல. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் 3:30க்கெலாம் எழுந்துட்டேங்க. எழுந்து சும்மா தான் இருந்தேன். சும்மா அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு என்ன மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த திங்கிங்லேயே இருந்தேன். சரி, ஒரு 4 o'clock போல் வெளியே போய் பார்த்தேன். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். போய் பார்த்தா அவ்வளோ இருட்டு, அவ்வளோ குளிரில் ஸ்கார்ஃப்லாம் போட்டு எங்கள் அம்மா கோலம் போட்டுட்ருந்தாங்க. செம்ம குளிருங்க. இந்த குளிர்லாம் எப்படி தான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறாங்களோ. எங்கே நம்ம எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பொங்கலுக்காக தான் இந்த டைம் நான் வேகமாக எந்திரிச்சேன். வெளியில் போய் பார்த்தா செம்ம குளிருங்க. சரி, நம்மளும் ஸ்கின் கேர் பண்ணிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஐயோ, அது நான் தாங்க. யாரும் பார்த்து பயந்துடாதீங்க ப்ளீஸ். அம்மா சீக்கிரமாக பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. 6 o'clock பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக ஸ்கின் கேர் பண்ணிட்டு குளிக்க போயிட்டேங்க. ஸோ குளிச்சுட்டு நான் எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்போம். இதாங்க என்னோடய அவுட்ஃபிட். ஸோ சாரிங்க, அந்த பிஜிஎம் போட்டதுக்கு. சும்மா நல்லா இருக்கே எடிட் பண்ணேன்னு போட்டேன். யார் மனதையும் புண்படுத்துறதுக்கால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அதுக்குள்ளே நல்லா கோலம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னடா கோலம் போட்டு அதை ஏதோ பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. எங்கள் ஊரில் அடுப்பு தோண்டி தான் எங்கள் ஊர் சைடில் வைப்போம், பொங்கல் வைப்போம். ஸோ அப்பா அடுப்பு தோண்டிட்டு இருக்காங்க. அப்பா ஷட்டில் காக் பிளேயர், தினமும் காலையில் விளையாட போவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. அம்மா இல்லை எனக்கு அடுப்பு தோண்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால அப்பா சீக்கிரமாக வேகமாக அடுப்பு தொட்டியும் கொடுத்தாங்க. சும்மா சின்னதாக குழி பறிச்சா போதுங்க. அதுக்கு மேலே நம்ம எப்போதும் போல் கல் வச்சு நம்ம பானை வச்சு பொங்கல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அம்மா அந்த கல்லெல்லாம் செட் பண்ணி கரெக்டாக அந்த டைமிங்லாம் பார்த்து அவங்க அடுப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா ரொம்ப பக்திமயங்க. எதுனாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. ஸோ பார்த்து பண்ணாங்க. என்னடா பானை இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோவா பொங்கல் சாப்பிட மாட்டோம் யாருமே. ஸோ அதனால் சின்ன பானையில் பண்ணுவோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பண்ணப்பட்டது. நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சமாக நல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீயை டெவலப் பண்ணிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹாய் காமிச்சாங்க. ஹாய் காமிங்கன்னு நான் சொன்னதுனால. அதுக்கப்புறம் பானை சூடானதுக்கப்புறம் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அதுக்கு ஊற்றுவாங்க இல்லையா, அதெல்லாம் அதை ஊற்றுனாங்க. அதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் பொங்கிருச்சுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் பொங்கி அம்மா கிழக்கு பக்கம் தான் பொங்கணும், கிழக்கு பக்கம் தான் பொங்கணும் அப்படி சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி கிழக்கு பக்கமே பொங்கிருச்சு. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நானும் அப்படியே லைட்டாக குழவெல்லாம் போட்டு பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு இந்த தடவை. ஸோ அந்த சவுண்ட் நான் ஆட் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணலை நான். அதுக்கப்புறம் எல்லாருமே அரிசி போட்டோம், நானும் அம்மாவும் போட்டோம். இதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாரீலாம் கட்டி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. அதுவும் வீடியோ வேறு எடுக்கிறோமா, ரொம்பவே ஒரு மாதிரியாக இருந்தது. பட் பரவாயில்ல, நம்ம போக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா எப்போதும் போல் வெல்லம், நெய் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தம்பி வேறு லெவலில் உனக்கு நான் ஒரு வீடியோ எடுத்தரேன்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு ஷார்ட்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாப்புல. மேலேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். நானும் அதை சரி ஓகே பண்ணு, என்னமோ பண்ணு அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். கேமரா இல்லை, ஃபோனில் தான் அவன் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக டக்குன்னு சூரியன் ரொம்ப வரதுக்கு முன்னாடி டக்குன்னு நாங்கள் எல்லா வேலையுமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா சாமி கும்பிட்றதுக்கான எல்லா இதுவுமே பண்ணாங்க.
அப்பா வந்து அங்கே அதான் சொன்னேன்ல ஷட்டில் காக் விளையாட போனதுனால இந்த தடவை அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ தேங்காய்லாம் உடச்சி சாமிக்கு படைச்சி ஸோ எல்லாமே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பொங்கல் வந்து இந்த தடவை ரொம்ப டேஸ்ட்டாக. அம்மா வந்து நான் நல்லா உடச்சிட்டேனா அப்படி சொல்லி சிரித்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெய்யெல்லாம் நிறையா போட்டிருந்ததுனால. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வேகமாக சுற்றுற மாதிரி இருக்குது. பட் அம்மா வந்து மெதுவாக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானுமே இதெல்லாம் பண்ணேன். எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருந்தது அதெல்லாம் பண்ணும்போது. ஏன்னா வெளியிலலாம் ஆள்லாம் பார்த்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் சூரியனுக்கு எல்லாம் நல்லா சூரிய பகவானுக்கு எல்லாமே படைச்சிட்டு நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றேன். ஒரு சவுண்டு கேட்குதுங்க. ஏய் பாப்பா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டா நான் சும்மா இருப்பேனா? குடு 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 குடுன்னு சாப்பிட தாங்க ஓடினேன். போய் பார்த்தா வெஜ் மீல்ஸ் தாங்க. சரி பரவாயில்ல பொங்கல் அப்போ எப்போதுமே வெஜ் மீல்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அந்த வெஜ் மீல்ஸையும் நாங்கள் விட மாட்டோமே. ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர், பாயசம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஜல்லிக்கட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டிவியில் நிறைய படம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம டிவி பார்ப்போம்னு சொல்லிட்டு டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அவ்வளோதான் பொங்கல் விளாக் முடிஞ்சு. இப்போது இதே மாதிரி தான் எல்லா பொங்கலுமே இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்ப்போம். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் வேணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்? சேலஞ்ச் வீடியோவா, ப்ராங்க் வீடியோவா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்லுங்கள். சரி ஓகே பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட நல்லா உங்களுக்கு ஃபன் பண்ணுறேன். இதை விட உங்களுக்கு நல்லா எடிட் பண்ணி வேறு லெவலில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல வீடியோ கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.